அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையும் மற்றவர், புகழுக்குரியவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அப்படிங்கிறத பத்தி கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறத பார்ப்போம். நமக்கு இந்த குர்ஆன்ல சொல்றாரு, தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறத பத்தின ஒரு விஷயத்த சொல்லித்தராரு. நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அத இந்த முன்னுரையில இந்த உடன்படிக்கை தூதர் சொல்லியிருப்பாரு, கடவுளுக்கு எந்திரர்கள் தேவையில்லை அந்த டாபிக்ல சொல்லியிருப்பாரு. இந்த சுதந்திரம் என்பது கடவுளுடைய பரிசா இருக்குது அப்படிங்கிற சொல்வார். இந்த கழகம் மட்டும் ஏற்படலைன்னா சுதந்திரம் கடவுளுடைய பரிசு என்பதை நம்ம ஒருபோது அறிந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்வார். இது இந்த முன்னுரையில சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த சுதந்திரத்தை பத்தி 33/72 சொல்றாங்க. தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் உபத்தலைப்பு சொல்றாங்க, வானங்களுக்கும் பூமிக்கும் மற்றும் மலைகளுக்கும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் என்னும் பொறுப்பை நாம் முன்வைத்தோம். ஆனால் அவை அதனை சுமந்து கொள்ள மறுத்தன, மேலும் அதனை குறித்து அஞ்சியவையாகவும் இருந்தன. ஆனால் மானிடன் அதனை ஏற்றுக்கொண்டான். அவன் வரம்பு மீறுகின்றவனாகவும் அறியாதவனாகவும் இருந்தான் சொல்றாங்க. அந்த முன்னுரையில என்ன சொல்றாங்கன்னா, அந்த சுதந்திரம்ங்கிறது ஒரு பரிசுன்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சுதந்திரத்தை பொறுப்பை முன்வைக்கும் போது படைப்புகள் எல்லாமே பயப்படுது, அதனை குறித்து அஞ்சியவையாக இருந்தன அப்படிங்கிற சொல்றாரு. மற்றும் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தன. ஆனா மனுஷன் என்ன செய்யறான்னா, அதனை ஏற்றுக்கொள்கின்றான், அவன் அறியாதவனாக இருக்கின்றான், வரம்பு மீறுகின்றவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற சொல்றாரு. ஒரு இடத்துல பரிசாவும் அதை இங்க முன்வைக்கும் போது அத மனிதனை ஏத்துக்கிறப்ப அவனை முட்டான்னு சொல்றாரு. அவன் அறியாதவனா இருக்கிறான், வரம்பு மீறுகின்றவனா இருக்கிறான் அப்படிங்கிற சொல்றாரு. அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இங்கேயும் சுதந்திரத்தை பத்தி தான் பேசுறாரு, இங்கேயும் சுதந்திரத்தை பத்தி தான் பேசுறாரு. அங்க முன்னுரையில அவர் சொல்றது என்னன்னா, அவரு இயற்கையாவே நம்ம படைக்கும் போதே அதை வச்சு படைக்கிறார், அவரா நமக்கு கொடுக்கிறார், அவரா நமக்கு வச்சு வழி நடத்துறாரு. ஆனா இந்த கழகம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சுதந்திரத்தை கடவுளுக்கு முன்னாடி வச்சு, இது உனக்கு வேணுமா வேணாமான்னு கேட்கிறாரு, இதை நீ ஏற்றுக்கொள்றியா வேணாமான்னு கேட்கிறாரு. படைப்புகள்லாம் அப்போ பயப்படுது, என்ன பதில் சொல்லனே தெரியல, என்ன நம்மகிட்ட கேட்கிறாரு அப்படிங்கறத குறித்து பயப்படுது. ஆனா மனுஷன் அதை ஏற்றுக்கொள்றான், நான் சரியா செஞ்சிருவேன், அந்த இது கொடுத்தா நான் சரியா செஞ்சிருவேன். அதனாலதான் இங்க அவனை அறியாதவன் அப்படிங்கிற சொல்றாரு. அதுதான் இங்க வித்தியாசம். கடவுளா நமக்கு கொடுக்கும்போது அது பரிசா இருக்குது, எனக்கு அதை கொடுங்கன்னு நம்ம கேட்டு வாங்குறோம் பாத்தீங்களா, அப்பா கடவுள் அதை கண்டிக்கிறார். அதனாலதான் இங்க பரிசாவும் இங்க முட்டாள்தனமாவும் சொல்றாரு. அதுதான் சுதந்திரமா சொல்றாரு. ஏன்னா கடவுளுடைய விருப்பம் என்னவா இருக்குது, கடவுளுடைய விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஏகத்துவத்தை முழுமையா புரிந்து அதை விரும்பி ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பக்குவ நிலைய நம்ம எல்லாருமே அடையணும். அதுதான் கடவுளுடைய விருப்பமா இருக்குது. முழுசா புரிஞ்சு அதை விரும்பி ஏத்துக்கிறணும். அந்த இடத்துல ஏன் அந்த விரும்பிங்கிறதுனா, அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த சுதந்திரமாவே இருக்குது. நமக்கு முழுசா புரியும் போது நம்ம கடவுளை நோக்கி
பாடுபடுறதுல முற்படுவோம். இத சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க தொடர்பு தொழுகைக்கு அவங்க ஊக்கடன் எந்திரிப்பாங்க, விருப்பப்படுவாங்க தொழுகிறதுக்கு. அந்த தூக்கத்தை காட்டிலும் அந்த பஜை தொழுகை தொழுகிறதுக்கு விருப்பப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைதான் அந்த சுதந்திரமாவே இருக்கும். நம்ம எது மேல விருப்பப்படுறோம், எதற்காக விருப்பப்படுறோம், அதுதான் இங்க சுதந்திரமா சொல்றாரு. கடவுளுக்காக யாரெல்லாம் அந்த விருப்பத்தை கொண்டு வராங்களோ அவங்கள சுதந்திரமானவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா 91:7-8 சொல்றாரு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆன்மாவும் அதனை படைத்த அவரும் பின்னர் அதற்கு கெட்டது எது மேலும் நல்லது எது என்றும் காட்டியவர். சொல்றாங்க, ஆன்மாவை படைச்சு அதுக்கு கெட்டது எது நல்லது எது அப்படிங்கறத காட்டுறார். அதுதான் நான் அதுக்கு முன்னாடி சொன்ன வித்தியாசமே. ஒரு இடத்துல பரிசா சொல்றாரு, ஒரு இடத்துல அத முட்டாள்தனமா சொல்றாரு. அவரா நமக்கு கொடுக்குறாரு பாத்தீங்களா, அதெல்லாம் நல்லதா இருக்குது. எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா நான் இதை செஞ்சிருவேன், எனக்கு இது கொடுத்தீங்கன்னா என் வாழ்க்கை இப்படி மாறிடும் அப்படின்னு நீங்களா தப்பானா ஒண்ணு ஆசைப்பட்டு கேட்கறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கெட்டதா இருக்குது. டிமாண்ட் பண்றது கடவுள்கிட்ட. அவர்தான் இங்க நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு இடத்துல 7:188 சொல்றாரு, கூர்வீராக அப்படின்னு சொல்றாரு. 7:188 உபத்தலைப்பு, தூதர்கள் சக்தியற்றவர்கள் ஆவர், அவர்கள் எதிர்காலத்தை அறிய மாட்டார்கள். கூர்வீராக, எனக்கே நன்மையோ அல்லது எனக்கே தீமையோ செய்து கொள்வதற்கு என்னிடம் எந்த சக்தியும் இல்லை, கடவுள் நாடுவது மட்டுமே எனக்கு நேரிடுகின்றது. நான் எதிர்காலத்தை அறிந்திருப்பேனாயின் என்னுடைய செல்வ வளத்தை நான் அதிகரித்துக் கொண்டிருந்திருப்பேன், அத்துடன் எந்த தீங்கும் என்னை வருத்தி இருக்காது. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு எச்சரிப்பவன், அத்துடன் நற்செய்தி தாங்கிய ஒருவன் என்பதை விட நான் அதிகம் எதுவும் இல்லை. சொல்றாங்க, எனக்கே நன்மையை தீமையை செய்து கொள்வதற்கு எனக்கு சக்தி இல்லை. ஒரு இடத்துல நன்மை நல்லது எது கெட்டது எது நான் அவனுக்கு காட்டிட்டேன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கே இந்த மாதிரி நல்லது செய்யறதுக்கு தீமை செய்யறதுக்கு எனக்கு எந்த சக்தியும் இல்லை. ரெண்டு விஷயத்தையுமே நமக்கு சொல்லி தராரு. எது நல்லதுன்னு அப்ப நமக்கு எது நல்லதுன்னு பார்க்கணும். அவர் எது நல்லதுன்னு சொல்றாரு, எது கெட்டதுன்னு சொல்றாரு. அவருடைய ஒளியை பின்பற்றுறது நல்லதா இருக்குது, அவரை பின்பற்றுறது நல்லதா இருக்குது, அவரை நினைக்கும் போது நல்லதா இருக்குது. எதுனாலும் அவர்கிட்ட கேட்கும் போது அது நல்லதா இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட பொறுப்பேற்படுத்தும் போது அது நல்லதா இருக்கு. நான் அப்படிங்கிறத நீங்க இதுல எல்லாம் புகுத்தினீங்கன்னா அது எல்லாமே கெட்டதா மாறிடுது. அதனாலதான் சொல்றாரு, எனக்கு நானே நன்மையோ தீமையோ செய்ய போறது இல்ல, நான் கடவுள்கிட்ட பொறுப்பேற்படுத்திக்கிறேன், அவ்வளவுதான். அதுதான் கடவுள் நமக்கு ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் சொல்றாரு, பொறுப்பேற்படுத்துவர்களை நான் நேசிக்கின்றேன் அப்படிங்கிற சொல்றாரு. கடவுளுடைய நேசம் எப்படிப்பட்டதா இருக்கும், அப்படி உள்ளவங்கள நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. அப்படி இருக்கிறவங்க தான் நம்பிக்கையாளர்கள், அவங்கதான் சுவனத்துக்கு தகுதியுடையவங்களா இருக்கிறாங்க. இந்த நிலையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கதான் சுதந்திரமானவங்களா இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி தராரு. சொல்லி தந்து என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையுமே நான் சொல்லித்தரேன், இதெல்லாம் நீங்க அடையிறதுக்கு நான் உங்களுக்கு
சொல்லித்தர தயாரா இருக்கிறேன். கற்றுக்கொள்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு நம்மகிட்ட கேட்கிறாரு. அதுதான் இந்த 54வது அத்தியாயத்துல கேட்கிறாரு. கற்றுக்கொள்ள எளிதானதாக இந்த குரானை ஆக்கியுள்ளோம். எவரேனும் கற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா? திரும்ப திரும்ப கேட்பாரு. ஒரு 4 வசனம் 4 அத்தாட்சிகளை காமிச்சு திரும்ப திரும்ப அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. யாராச்சும் கத்துக்கிற விரும்புறீங்களா? எவரேனும் கற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா? எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கிறேன். உன்னை வழி நடத்த, உனக்கு சந்தோஷத்தை தர்றதுக்கு, உனக்கு நிம்மதியை தர்றதுக்கு, உன் கஷ்டங்களை போக்குறதுக்கு, உன் புலம்பலை போக்குறதுக்கு, உன் கோபத்தை உண்டு எடுக்கிறதுக்கு, உனக்கு பொறுமையை தர்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் தயாரா இருக்கிறேன். நீ தயாரா இருக்கிறியா? அதுதான் கடவுள் நம்மகிட்ட கேட்கிறாரு. இதுதான் கடவுள் நமக்கு ஒவ்வொன்றையுமே சொல்லி தராரு. ஆனா நம்ம இந்த இந்த காலகட்டத்துல, இந்த உலக சூழ்நிலைகள்ல நம்ம சுத்தி பாக்குறது சுதந்திரங்கிறத ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயமா சொல்லுவாங்க. தவறான ஒரு பொருள்ல சொல்லுவாங்க. கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்மள எந்த தீங்குமே நம்மள தீண்டாது. நமக்கு எந்த கெட்டதுமே நமக்கு நடக்காது. நமக்கு பயம் இருக்காது. நம்ம சொத்துக்களை எல்லாம் திருடிடுவாங்கன்னு வந்த எந்தவித பயமும் இருக்காது. நம்மளோட பிள்ளைகளை காப்பாத்தணுமே, நம்மளோட சந்ததியை காப்பாத்தணுமே, இப்படி ஒரு எந்தவித பயமும் நமக்கு இருக்காது. எந்தவித பொறாமையும் இருக்காது. நம்ம இப்ப ஒரு டிவில ஒரு நியூஸ் சேனல் போடுறாங்க, ஒரு நியூஸ் சேனல்ல வச்சிருக்கோம்னா அது 1008 செய்திகளை சொல்றாங்க. நம்மளால பொறுமையா உட்காந்து பார்க்க முடியுதா? ஒரு செய்தி சொல்றப்ப டக்குன்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்றோம். இப்படிதான் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிதான் நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. டக்கு டக்குன்னு ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு வார்த்தையை நம்ம விடக்கூடியவங்களா இருக்கிறோம். நம்மளுடைய மனசு அங்க அமைதியானதா இருக்காது. ஒண்ணுமே இல்ல. ஒரு இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே டூ வீலர்ல போய்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு சிக்னல் போடுறாங்க. சிக்னல்ல ஒரு 60 படி நம்மளால அமைதியா நிக்க முடியுமா? அந்த சிக்னல் ரெட் சிக்னல்ல இருந்து பச்சை சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே வேகமா போக ஆரம்பிச்சிடறாங்க. சர 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 எல்லாருமே போக, பின்னாடி உள்ள ஒவ்வொருத்தரும் ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. எதுக்கு நம்ம அவ்வளவு அவசரமா போவோம்? அதுல எத்தனை பேருக்கு அவங்களோட வாழ்க்கையில ஒரு அவசர வேலை இருந்திருக்கும். நம்மளால எங்கேயுமே அமைதியா இருக்க முடியறது இல்ல, பொறுமையா இருக்க முடியறது இல்ல. வாழ்க்கையில என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகளையும் கடவுள் நம்மளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. போகும்போது ரோடு சரியில்லை, என்ன நீ இப்படி வந்துட்டு இருக்கிறான், இதுல எதாச்சும் உங்களை குழம்பிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கு இதை வச்சிருக்கான், இதை எடுத்துட்டு அவங்க வேற ஏதாச்சும் வச்சிருக்கலாம். இப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள குறை கொண்டேதான் இருக்கிறோம். இதுதான்ப்பா உன் வாழ்க்கைன்னு உன்னை கொடுத்துட்டாரு. ஆனா நமக்கு அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்றான். நீங்க சரியா எதையுமே கட்டுப்படுத்தல, நீங்க எதையுமே சரியா வடிவமைக்கல. நம்ம புலம்புறது, நம்ம அவங்களை திட்டுறது, அவங்க மேல கோவப்படுறது எல்லாத்துக்கும் அர்த்தம் அதுதான். நீங்க எதுவும் சரியா செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம கடவுளுக்கு எதிராக குரல் கொடுக்குறோம். நம்மள ஒருத்தவே இப்ப அரைஞ்சிட்டானா நம்மளால அங்க பொறுமையா இருக்க முடியுதா? ஒரு எந்தவித காரணமுமே இல்லை. ஒருத்தவே வரான், உங்களை அறையிறான், நீங்க இங்க பொறுமையா இருப்பீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சோதனையா இருக்குது. அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு இவ்வளவு வழிகாட்ட தந்திருக்கிறாரு, இவ்வளவு செய்திகளை நீங்க கேட்டுக்கிறீங்க, எல்லாத்தையுமே உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்துட்டுதான் இருக்கிறாரு, எவ்வளவு சொல்லித்தரமோ சொல்லி தந்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்க அதெல்லாம் சரியா கற்றுக்கொண்டீங்களா?
டக்குன்னு உங்களுக்கு ஒரு கோபம் வரும்ல, ஏதாச்சும் ஒரு காரணத்தோட அடிச்சா சரி, காரணமே இல்லாம எதுக்கு என்னை அடிக்கிறான், டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்களே. ஆனா நம்பிக்கையாளர்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு புலம்பலே இருக்காது அவங்க வாழ்க்கையில. இதுதான் இப்ப அவங்க வாழ்க்கைனா சரின்னு ஏத்துக்கிட்டவங்களா இருப்பாங்க. அந்த வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு கடவுள் ஒவ்வொன்றுக்குமே நான் அத்தாட்சியா காட்டுவேன். உங்களுக்கு அது ஒவ்வொன்றுமே குறையா தெரியுதுல, அது அவங்களுக்கு ஒவ்வொன்றும் அத்தாட்சியா தெரியும். அது அவங்களுக்கு ஒவ்வொன்றும் சான்றிதழா தெரியும். முகமத மேல கூட்டிட்டு போய் சொல்றாரு, மனிதர்களை எவ்வாறு நாம் முற்றிலும் கட்டுப்படுத்துகின்றோம் என்பதை நாம் அவருக்கு காட்டினோம். அதே வேலை நமக்கு இங்கேயே ஒவ்வொருத்தையும் காட்டுவார். ஒவ்வொரு மனுஷனையும் எப்படி கட்டுப்படுத்துறேங்கிறத காட்டுவார். ஒவ்வொன்றும் எப்படி இயக்கப்படுது, ஒவ்வொன்னு எவ்வளவு துல்லியமா செயல்படுத்த வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம பாக்குறோம்ல, இந்த அறிவியல் கண்டுபிடிக்கிறது நம்ம பாக்குறோம்ல, நம்ம இத்தனை நூற்றாண்டு காலமா கடந்து வந்திருக்கோம்ல, ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே இந்த அறிவியலை வச்சு விளக்குறாங்க. ஒவ்வொன்றுமே அவ்வளவு நுட்பமா செய்யப்பட்டிருக்கு. ஒரு தண்ணி அது கொதிக்கும் போதும் சரி, அது ஐஸா மாறும் போதும் சரி, அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய விஷயத்த காட்டுறாங்க. ஒவ்வொரு அணுவும் உறைஞ்சு போகுது, ஒவ்வொரு அணுவும் வெடிக்குது, அங்கிட்டு ஓடி 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 அந்த தண்ணி அப்படியே சூடாகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே கடவுள் அவ்வளவு நுட்பமா செஞ்சிருக்கிறாரு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அத்தாட்சியா தெரியும். இந்த எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதோட அடிப்படை அப்படிங்கிறத நீங்க தேடினீங்கனாலே போதும், எப்படி இது நடந்திருக்கும். அது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். அதோட இதெல்லாம் எப்படி தன்னால வந்திருக்க சாத்தியமா, அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தாலே போதும். அதுவே உங்களுக்கு அந்த நம்பிக்கையாளருக்கு அதுவே போதுமான சான்றா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாரு. எப்படி ஒரு வித்துல இருந்து ஒரு சின்ன செடி வருது பாத்தீங்களா, ஒரு மழை பெஞ்ச உடனே, அந்த மாதிரி அதே அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்ம ஆதி பாவத்துக்காக பாவம் கேட்போம். தூய்மை அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியை பருகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையுமற்றவர், ஈடு இணைகளற்றவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இருபத்தி 31:37 சொல்றாரு, இந்த பொறுமையற்றவன் அப்படிங்கிற சொல்றாரு. மனிதன் இயல்பில் பொறுமையற்றவனாகவே இருக்கின்றான். தவிர்த்துவிட முடியாதவாறு எனது அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்படி அவசரப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள் சொல்றாங்க. அவன் இயல்பாவே பொறுமையற்றவனாதான் இருக்கிறான். இயல்பாக அவன் அவசரக்காரனாதான் இருக்கிறான். கடவுள் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னோம்னா அவங்க கேலி செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அந்த தண்டனை எப்ப வரும், எப்படி உயிர் திருப்பப்படுவோம், இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்ம வாழ்றோம். இப்படின்னு அவங்க கேலி செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அறியாமையை வெளிப்படுத்துறாங்க. அவங்களாம் சரியா படிக்காதவங்களா இருக்கிறாங்க. சத்தியத்தை மறுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் கடவுள் கற்றுத்தர்றாரு, அவங்களுக்கும் அத்தாட்சிகளை காட்டுறாரு, அவங்களுக்கும் இயற்கையான உணர்வு கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாமே அவங்களுக்கும் சேர்த்துடுறேன் அப்படிங்கிற சொல்றாரு. இருந்தாலும் அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. இப்படி இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது.
எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்படிதான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல அதிக பேர் இப்ப நம்ம பார்த்தோம்னா அந்த அந்த வழியில தான் போறாங்க. என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், இந்த வேலை கிடைச்சு நான் ஒரு 5 நாள் வேலைக்கு போய் 2 நாள் லீவ் வரும், இன்னும் 2 நாள் லீவ் போட்டு நான் உலகத்தை சுத்தணும், இப்படியே லைஃப் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு அவங்களாம் ஒரு கணக்கை போட்டுட்டு அது மாதிரி போய்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஊரை சுத்தி பார்க்கணும், என்னோட பிள்ளைகளுக்கு நான் நல்ல படிப்பை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துடணும் இப்படின்னு ஏதோ ஒரு குறிக்கோள் வச்சிடறாங்க. அதுக்கு இடையில இந்த மாதிரி நான் அப்பப்ப இங்கெல்லாம் போய் ஏதோ ஒரு டைம் டேபிள் போட்டு வச்ச மாதிரி, ஒரு பிளான் போட்டு வச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க அதன்படி போறாங்க. அதெல்லாம் அவசரத்தனம் சொல்றாரு. அங்க நபி சொல்றாரு, எதிர்காலத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு நானே நல்ல தீவிலே செஞ்சிருக்க எனக்கு சக்தி இல்லை, எனக்கு இது அறிவு இல்லைன்றாரு. இவங்க ஒரு 30-60 வருஷத்துக்கு ஒரு பிளான போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் என் வாழ்க்கை, அந்த 60 வருஷத்துக்கு ஏன்னா நடக்க போகுது. இதே மாதிரிதான் நிறைய பேர் நம்ம பாக்குறோம். கூட படிச்சவங்க எல்லாரையும் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. லைஃப் செட்டில்ட் ஆயிடுச்சு. எதற்காக நம்ம இங்க வந்தோம், என்ன காரணத்துக்காக இங்க வந்தோம், என்ன பாவம் செஞ்சு இங்க வந்திருக்கிறோம், இங்க நம்ம எதை குறித்து தேடணும், இங்க நம்ம எதுக்கு முன்னுரிமை அளிக்கணும், இங்க நம்ம யார புகழணும், இங்க இதெல்லாம் யாரு நடத்துறா, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் முற்றிலுமா இந்த வாழ்க்கை அவ்வளவுதான். இந்த ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போறேன், கடவுள் அதன்படியே அதன்படியே அவங்க கூட்டிட்டு போவாரு. அதுவே அவங்களுக்கு இன்பம் இருக்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன இன்பங்களை அவங்களுக்கு வழியில கொடுத்துக்கிட்டே போவார். அதை அவங்கள வாழ்க்கையா ஆக்கிடுவார். ஆனா யாரெல்லாம் அந்த இன்பம் நிலைக்கல, நம்ம இவ்வளவு நாள் சுற்றுறோம், இவ்வளவு இது செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு நம்ம கிடைச்சிருக்குது, எனக்கு இருந்தாலும் அந்த இன்பம் கிடைக்க மாட்டேங்குது, இதெல்லாம் இருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன், நான் இவ்வளவு பெரிய பிளான் வச்சிருந்தேன், சின்ன சின்ன இன்பமா கிடைக்குதானே, எதுவும் நிலைக்க மாட்டேங்குது, இன்னும் ஏதோ ஒரு கோலம் இருக்கிற மாதிரி இருக்குது என் வாழ்க்கை அப்படின்னா யாரெல்லாம் உணர்றாங்களோ அவங்களாம் கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் கூட்டிட்டு வராரு. எது சத்தியம்னு அவங்கள அடையாளம் காட்டுறாரு. கடவுள் அந்த மாதிரி எச்சரிக்கையை நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு எல்லா சந்தர்ப்பத்திலையும். ஏதோ ஒண்ணு போராமை நமக்கு இருக்குது, ஏதோ ஒண்ணு பத்த மாட்டேங்குது, ஏதோ ஒரு மனசுல ஒரு விரக்தி இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம வெளிப்படும் போது அவங்களை இந்த பாதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வர, யாரை எப்படி கூட்டிட்டு வருவான்னு தெரியாது, யாருக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதுபடி அவர் கூட்டிட்டு வராரு. அதாவது நம்ம யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது, எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. இங்க நமக்கு இருக்கிற ஒரே வேலை, ஒரே பிரார்த்தனை இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா கடவுளை புகழ்றதான் இருக்கும். நமக்கு இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு அத்துணையை செஞ்சிருக்கிறோம், நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்து நமக்கு இந்த தூய செய்தியை கையில கொடுத்திருக்கிறாரு, தூதர்களை கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம அவரை புகழ்றது இல்லை, அவருக்கு நன்றி செலுத்துறது இல்லை. அங்க சொல்றாங்க, அந்த சுவனத்துல சொல்றாங்க, 10வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல சொல்றாங்க, முடிவான பிரார்த்தனை அப்படிங்கிற சொல்றாரு. அங்கே அவர்களுடைய பிரார்த்தனையாவது, எங்கள் இரட்சகரே நீரை துதிப்பிற்குரியவர். அங்கே அவருடைய வாழ்த்தாவது சாந்தி என்பதாகும். மேலும் அவருடைய முடிவான பிரார்த்தனையாவது, புகழ்ச்சி கடவுளுக்கே உரியது, பிரபஞ்சத்தின் இரட்சகர். அவ்வளவு ஒரு அளவுக்கு மேல போயிட்டோம்னா நம்ம கடவுளை புகழ்ந்துகிட்டே இருப்போம். என் வாழ்க்கையை அவர் இவ்வளவு சிறப்பா ஆக்கி வச்சிருக்கிறாரு, எனக்கு அவர் இவ்வளவு வாழ்வாதாரங்களை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு இவ்வளவு நிம்மதியை கொடுத்திருக்கிறாரு. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே
நம்மளுடைய ரட்சகரை புகழ்ந்துகிட்டே இருப்போம். அதுவும் கடவுளுடைய பாதையா இருக்குது. ஒருபோதும் அவர் நம்மளை அழுத்துறாரு, அவர் நம்மளை ப்ரெஷர் பண்றாருங்கிற நினைப்பே நமக்கு இருக்காது. அதனாலதான் அது சுதந்திரமா இருக்குது. அங்க ஆபிரகாம் சொல்லும்போது, ஆபிரகாம் என்னுடைய நண்பனை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும். அவ்வளவு சக்தி, அவ்வளவு வல்லமை எல்லாமே உடையவர் ஒரு சாதாரண மனிதரை நம்பிக்கை கொண்டவரா இருக்கிறாருங்கிறதுக்காக அவர் என்னுடைய நண்பரா நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். அதுதான் கடவுளுடைய வல்லமையா இருக்குது. அதுதான் ஒரு கருணையா, ஒரு அருளா இருக்குது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு செய்திகள் நம்ம உள்வாங்குறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளை குறித்து நம்ம விரும்பி அந்த பாதைக்கு போறோமோ, அவரு அவ்வளவு பக்கத்துல நம்ம கூட வரைகிறாரு. உன்னுடைய நண்பனா நான் இருக்கிறேன், உனக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது, எல்லாமே அவருடைய வாக்குன்னு சொல்றாரு. மாற்ற முடியாத சட்டமா இருக்குது, மாற்ற முடியாத விதி. ஏன்னா 4:96 சொல்றாரு, உயர் அந்தஸ்துகளும் அவ்வண்ணமும் மன்னிப்பு மற்றும் கருணையும் அவரிடமிருந்தே வருகின்றன. கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். நம்ம இந்த வாழ்க்கையில தேடிட்டு இருக்கிற அந்தஸ்தா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வருது. அவர்தான் உங்களை எடை போடுவாரு, அவர்தான் உங்களுக்கு அந்தஸ்தை வழங்குறாரு. நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நான் எவ்வளவு பெரிய ஆபீசர், நான் அந்த நாட்டுக்கு பிரசிடென்ட், அந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர், நான் மந்திரியா இருக்கிறேன், இதெல்லாம் அந்தஸ்தே கிடையாது. அவர் கொடுக்குறாரு பாத்தீங்களா, நீ நம்பிக்கையாளன்டா அப்படின்னு கொடுக்குறாரு, அதுதான் அந்தஸ்து. அவருக்கு மன்னிப்புங்கிறது வருது, அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அதெல்லாம் கருணையா இருக்குது. அவருடைய மன்னிப்பு நமக்கு கொடுக்கறது, அதெல்லாம் பெரிய கருணை, அவருடைய கருணையை காட்டுது. அதெல்லாம் நம்ம இப்ப பேசும்போது ஒரு வார்த்தைகளா இருக்கும், நம்ம செஞ்ச பாவம் அப்படிப்பட்டதா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கையில நிறைய விஷயத்துக்கு பயந்துகிட்டே தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயம் கொடுத்து நம்ம கூட பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா ஒரு வசனத்துல சொல்றாரு, நீங்க பயப்படுறதா இருந்தீங்கன்னா நீங்க எனக்கு பயப்படுங்க அப்படிங்கிற சொல்றாரு. அதுதான் ஸ்டார்டிங்கா இருக்கும். போக போக அந்த பயம் இருந்த இடத்துல அமைதியும் பாதுகாப்பையும் நான் உங்களுக்கு தந்துருவேன் அப்படிங்கிற சொல்றாரு. உங்களுக்கு ஆரம்பத்துலதான் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். நீங்க அப்படி இந்த விஷயத்துக்கு தான் பயப்படுறீங்களா, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நீங்க எனக்கு பயப்படுங்க அப்படிங்கிற சொல்றாரு. அடுத்து பயம் இருந்த இடத்துல அமைதியும் பாதுகாப்பும், பூமியின் மீது ராஜாக்களாவும் ராணியும் ஒரு உபத்தலைப்புல சொல்லுவார். எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருவாரு, உங்களுக்கு பயங்கிறதே இருக்காது. அதுதான் கடவுளே கருணையா இருக்குது. அதனால அவர் மிக்க அருளாளர், மாபெரும் பொக்கிஷமா இருக்கும் அவருடைய அருள்லாம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா. இன்ஷா அல்லாஹ் நம்மையும் நம்பிக்கையாளர்ல ஒருத்தரா மாத்தி நம்மளோட மரணமும் நம்பிக்கையாளரை மரணிக்க வைக்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அக்கிமு ஸலாத், தொடர்பு துணைக்கு ஆயத்தமா.